வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பத்தி தான் இந்த வீடியோ சீரியஸ்ல பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில நீங்க பார்க்க போறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதுல முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனா ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. சோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது, மிகுந்த கஷ்டங்கள், துயரங்கள் அனுபவிச்சுக் கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரடியா ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும். நீங்க இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்ல உங்க சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில பார்க்க போற ராசி ரிஷப ராசி. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷப ராசி. ஏற்கனவே நீங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ள போறேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு இந்த கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி 2-3 நிமிஷம் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு 2025. இதுல 12 ராசிகள்ல ரொம்ப உயரிய சுப பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுல தராசுல முதல் படியா நிற்கக்கூடியது ரிஷப ராசி. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆக இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பாருங்க. நீங்க ரிஷபராசியாக இருந்தாலோ, உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியா இருந்தாலோ இந்த வீடியோவை அவங்களுக்கு தயவு கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவானது ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ரிஷபம் அதாவது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல உதவிகளை செய்து பயனில்லாமல் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய உயரங்களை எட்டுவது ரிஷபராசியின் இயல்பாகும். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு
இப்ப இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள், ஆங்கில புத்தாண்டுல வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள். 1 மார்ச் 29, 2025 சனி பயிற்சி, 2 குரு பயிற்சி, அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி. இதுதான் இந்த 3 முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல. இதுல முதல்ல சனி பயிற்சி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இதனால என்ன பலன்கள் விரிவா பார்ப்போம். அடுத்தபடியா குரு பகவான் ஜென்ம குருவாக ஒரு ஆண்டாக உங்கள் ராசியில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் போக போகிறார். ஆனா அது மிதுன ராசி, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது புதனுடைய வீடு, குரு பகவானுக்கு ஆகாத வீடு 2. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்திலும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திலும் மாறப்போகிறார்கள். இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்ப இதனால என்ன பல பலன்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முழுசா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க பகிருங்க. ரிஷபராசி பாயிண்ட் நம்பர் 1. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ 95 அவுட் ஆஃப் 100 மார்க் கொடுக்கலாம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பாசிட்டிவிட்டியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கிறது. 1. இதுக்கு என்ன காரணம்? தற்சமயம் 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு செல்வார். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சராசரி 2.5 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 12 ராசிகளை கடந்து வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடியது 7.5 சனி 7.5 வருஷங்கள், அஷ்டம சனி 2.5 வருஷம். இது ரெண்டும் சேர்த்தாக்க 10 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான கெடுபலன்களையும் தருகிறார் சனி பகவான். மிச்சம் உள்ள 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுல ராசியின் 3, 6, 11 இந்த வீடுகளில் வரும்போது யோகமான மிகவும் யோகமான பலன்களை செய்கிறார். பொதுவா 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ரிஷபராசிக்கு இப்ப இது ரெண்டுமே கிடையாது. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனா ரேர் அக்கேஷன்ஸ்ல இந்த 7.5 சனியிலும் கூட அஷ்டம சனியிலும் கூட ஆண்டியா இருந்தவர்களை அரசனாகவே மாற்றிருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. அந்த பவர் சனிக்கு மட்டும்தான் உண்டு, அவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தான். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துக்கு தாண்டி 11ஆம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்துல உட்காரு. பாக்யாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார். இது கிடைக்க பெரியாத பாக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். என்னது? முதல்ல நல்ல மனநாள் அமைவது, நல்ல மனைவி அமைவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்றோம். நல்ல கணவன் அமைவது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றோம். சரி, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா அமைஞ்சிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களா இருக்காங்க, நிறைய சொத்து இருக்கு, ஊரு முழுக்க இது இருக்கு, சொந்த பந்தங்கள் இருக்காங்க, நல்ல பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் பணம் இருக்கு, நினைச்சா எதை வேணா வாங்க முடியும், எங்க வேணா போக முடியும். ஆனா புத்திர பாக்கியம் இல்லை, தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. இப்படி எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? சில பேர் வீட்டில் இன்னும் ஒரு படி மேல போய் புத்திர பாக்கியம் இருக்கு. ஆனா அந்த புத்திர பாக்கியத்துல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்றோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இது அடுத்த பாக்கியம். நல்ல குழந்தை பிறக்கணும், அது ஒரு பாக்கியம். அந்த குழந்தை கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, அவ்வையின் வாக்கை கிணங்க. நம்மளை பாருங்க, 2 கண்ணு தெரியணும், நல்ல கை கால் வேலை செய்யணும், உடம்புல ஆரோக்கியத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கிறதே உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடிக்கான சொத்து. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் வந்து ஒரு 10 லட்சம் கோடியை தரேன், ஹார்ட்டை மட்டும் எழுதி எனக்கு கையில கொடுத்துரு அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியுமா? அப்போ உங்க உடம்புக்குள்ள 10 லட்சம் கோடி பெருமானம், அதுக்கும் மேலான ஒரு பொருள் இருக்கு. நாம தான் அதை கண்டுக்கிறது இல்லை, நம்மளுடைய உடம்பை நம்ம மதிக்கிறது இல்லை. ஆனா கடவுள் நமக்கு இயற்கையா நிறைய வரங்களை கொடுத்திருக்காரு. அப்போ
இந்த மாதிரி அருமையான பலாபலன்களை 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 9 10க்கு உடையவர் போய் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது கிடைக்க பெறாத பாக்கியங்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மிகப்பெரிய தொழிலில் முன்னேற்றங்கள். எந்த தொழில், என்ன முன்னேற்றங்கள்? ரிஷபராசியில் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் செய்றீங்க. குறிப்பிட்ட சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்களை நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது அரசியல் இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் ஈட்டி தரும். சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, அதுக்கு பிறகு மந்திரி எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதை கொடுக்கும். மாவட்ட செயலாளர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கலாம். அப்படி படி உயர்ந்து உயர்ந்து கட்சியில பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம். மக்களிடையே பெரிய செல்வாக்கை கொடுக்கலாம். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுடைய ஆதரவு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு ஒருத்தரால பெறவே முடியாது தன் வாழ்நாளில். இப்ப இந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கலாம். அடுத்தபடியாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள், இந்த காவல்துறையில 2 பகுதியாக அன்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உயிரையும் துச்சமாக மதித்து மக்களுக்காக ரா பகல் பார்க்காம, பொண்டாட்டி புள்ள கூட ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாம, நம்மெல்லாம் இங்கிருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அவங்களோட இதுல போய் உட்கார்ந்தாதான் தெரியும். கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லாம, சோறு தண்ணி இல்லாம ஓட்டி ஓட்டி மக்களுக்கு பாதுகாப்புக்காக நைட்டெல்லாம் கண் முழிச்சு ரோந்து போறாங்க. நம்மெல்லாம் ஜாலியா தூங்குறோம் ஏசியில படுத்துட்டு. அவங்க எல்லாம் அந்த மே மாசம் அந்த கடும் இதுல கூட தன்னுடைய உயிரை கூட துச்சமா பண்ணி, ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வருவான், தண்ணி போட்டிருப்பான், காரை எடுத்து அவங்க மேலேயே கூட ஏத்துறான், என்னென்னமோ நடக்குது. அவங்கள பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான், தாக்குறாங்க. எது நடந்தாலும் அத்தனைக்கும் மீறி அந்த காவல்துறை என்பர்கள் பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான காவல்துறை என்பர்கள் 2 பகுதி இருக்காங்க. சில பேர் எல்லா துறைகளிலும் உள்ள மாதிரி காவல்துறைகளிலும் நஞ்சு பற்ற சில உள்ளங்கள் இருக்கு. சில லஞ்சம் வாங்குவது, அதாவது ரொம்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கை ஆதாரமா இருக்கக்கூடியது, சராசரியா ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்காம இருக்கிறது, இதுவும் இருக்கு. சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுனால பல காவலர்கள், நல்ல காவலர்கள் கூட கெட்ட பேர் வருது. இது உண்மை. மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே வாழ்க்கையே கொலை பண்ற அளவுக்கு கூட சில பேர் போறாங்க. சில பேர் சில வேலை செய்யத்தகாத காரியங்கள் செய்யறாங்க. அதனால மிகப்பெரிய வாழ்க்கையே பாதிக்கப்படுது. பல பேருக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதனுடைய, பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. நான் சொல்லக்கூடியது பொதுவாக காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல காவல்துறை அன்பர்களுக்கு, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு. பதவியில மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து, ஏற்றங்களை கொடுத்து, ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு. ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு மிக முக்கிய ஆண்டாக, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கெரியர்ல மிக மிக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது, ஆங்கில புத்தாண்டு 1. அடுத்தபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அதாவது கட்டுமான துறை, அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், பில்டர்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு பல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய பில்டர்ஸ். அவங்க சொல்லக்கூடியதுதான், கொடிகட்டி பறந்தவர்கள், கடந்த 25 ஆண்டு 30 ஆண்டு கொடிகட்டி பறந்தவர்கள் இன்னைக்கு கம்பெனியை நடத்தவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பு முனை ஆண்டாக வருகின்ற 2025ஆம் ஆண்டு வருது. அதுக்கு உங்க சுய ஜாதகமும் ஒத்து போகணும். நீங்க கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டா தான் உங்களுக்கு நாங்க துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அது 1. அதுக்கு அடுத்தபடியாக ஹோட்டல் துறையை நடத்தக்கூடிய அன்பர்கள், ஹோட்டல் நடத்துறதுங்கிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. பல தொழில்கள் பார்த்துருக்கோம். ஹோட்டல் தொழில் நடத்துறது விளையாட்டு இல்லை. நீங்க அந்த மாஸ்டர் செஃப்பை கட்டி காப்பாற்றணும், அந்த கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும், டேஸ்ட்டை ரீட்டைன் பண்ணணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும். கடன் பால் விலை ஏறும் இறங்கும், காய்கறி விலை ஏறும் இறங்கும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் டெய்லிலாம் ப்ரைஸை மீல்ஸ் இன்னைக்கு 120 ரூபா, நாளைக்கு 140, பிகாஸ் வெண்டைக்காய் 10 ரூபா ஏறிடுச்சு கிலோன்னு பண்ண முடியாது. ஸோ இவ்வளவு சங்கடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க இந்த ஹோட்டல் துறை அதிபர்களுக்கு முக்கிய திருப்புமுனை ஆண்டாக இருக்கும். ஒரு பிரான்ச்சை வச்சிருக்கிறவங்க ஒரு 4 பிரான்ச்சா பெருகலாம். நல்ல வருமானத்தை ரெவென்யூ நிறைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். இது 1.
மெட்டல்ஸ், உலோகங்கள், இரும்பு, எஸ்பெஷலி அயன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டு. அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருகின்ற 2025 இயர் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸை கொடுக்கும். இதெல்லாம் இருக்கு. ஆக இப்படி இருக்கு. இப்போ சனி பகவான் 9ல இருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்னங்கிறத பத்தி பேசணும். உங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு போகும்போது குரு ரிஷபத்திற்கு ஆக மாட்டார். அவரு தனகாரகன், உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போறாருங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு சில பண வரவு வந்தாலும் அந்த பணத்தை கட்டி பிடிச்சி காப்பாத்துறதுல நிறைய சவால்கள் இருக்குங்க. இதுதான் உண்மை. நம்ம போற போக்கில் 19 எல்லாம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. எது நல்லா இருக்குமோ எது நல்லா இல்லையோ ஓப்பனா பேசிதான். இப்போ இந்த குரு பகவானுடைய தாக்கத்தை நீங்க கவனிக்கணும். குரு பகவான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடத்துல போய் உட்கார போறார். சில பணத்தை கொடுப்பாரு, கொடுத்து கெடுத்துருவார். எப்படி கெடுப்பாரு? கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்க வாக்கு கொடுத்துருவீங்க பணம் வரதை வச்சு. இந்த பணமும் வந்துடும். நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது, வேற ஒரு செலவு வரும். இதை கொடுத்துட்டு உடனே அங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம நீங்க முழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால பணம் வருதே அப்படின்னு டக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அப்படி தள்ளி மாதிரி அடிச்சு விடுவாங்க. அதை பண்ணக்கூடாது, ஜாகிரதையா இருக்கணும். அதுக்காக அதை சொல்றோம். ஒட்டுமொத்தத்துல வேலை, தொழில், வியாபாரத்துல இதுல எல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025ல மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள். இது உண்மை. இதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில பிரச்சனைகள் வரும். ஆஃப்டர் ஜூலை, ஆகஸ்டுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். பொதுவாகவே நீங்க எல்லாரையும் நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்யறது, வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்றது அதெல்லாம் ஓகே தான். ஒரு ஃபிளைட்ல போகும்போது கூட உங்க மூஞ்சில ஆக்சிஜன் வைன்னு தான் சொல்றான். அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற குழந்தை மூஞ்சிலே வைக்கின்றான். உங்களை நீங்க கவனமா பார்த்துக்கணும். இது அதற்கான காலம். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல சில வேண்டத்தகாத, விரும்பத்தகாத நட்பு காதலாக மாறி தேவையில்லாத உறவாக மாறக்கூடும். அதுல நீங்க ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இதை நீங்க பின்பற்றணும். ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, குரு பார்வை வந்தாலே கல்யாண வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு மேல விழுறதுனால குரு ராகு மேல பார்வையும் செலுத்துவார். அப்படிங்கிறதுனால பிற்பகுதியில இந்த வரக்கூடிய ஆண்டோட பிற்பகுதியில நிறைய யோகங்களை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். அதாவது ஒரு சாதாரண கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை விட பெரிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடும். அதே மாதிரி கல்யாணம், தடப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும். காதலித்து ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன், ஆனா எங்க அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல அப்படிங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்கள் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றே தீரும். இது உண்மை. இன்னொரு சிறப்பான அம்சம் இந்த ஆண்டு என்ன? ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக வருது. குறிப்பா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்ல 100% 70% பெண்கள் மனசுல என்ன இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு தனியா அடையாளம் இல்லை. நான் ஏதோ வீட்டில் முதல்ல அப்பாவுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் அண்ணா தம்பிக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் பிள்ளைக்கு கட்டுப்படுறேன். ஸோ எங்கேயோ நான் கட்டுப்பட்டே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு, ஆறாத காயம் நம் நாட்டு பெண்கள் மனசுல இருக்கு. இந்த விஷயத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது அந்தந்த அப்பா, அந்தந்த சகோதரன், அந்தந்த கணவர், அந்தந்த மகன்களை பொறுத்தது. ஆக தன்னிச்சையாக என்னுடைய முயற்சியினால நான் ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ணா நீங்க இந்த ஆண்டு நீங்க ஒரு 6 வருஷம் ஆகி வேலையை விட்டுட்டேன் குடும்பத்துக்காக, இப்ப திருப்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பெண்ணா நீங்க ரிஷபராசியில உங்களுக்கான ஆண்டு தான் இந்த ஆண்டு. எஸ்பெஷலி ஒட்டுமொத்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் சொந்த தொழில் செய்வ நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு
பொற்கால ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஆக ஒட்டு மொத்தத்துல ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 95% அவுட் ஆஃப் 100 அப்படி பாசிட்டிவா வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்கள் குறிப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவளித்து நீர் கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் எஸ்பெஷலி பிரதோஷம் தோறும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சா டெய்லி கொடுங்க. 2. 3வது 10 வயது 15 வயது உட்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த கல்விக்கான உதவியையும் சாப்பாட்டுக்கான உதவியும் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும் என்று கூறி என் உயிரினும் மேலான ரிஷபராசி பெருமக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.